மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகும் மகர ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாத பலாபலன்களில் சிறப்பு யோகம் ரொம்ப அதிகம் உங்களுக்கு தான். இந்த ராசி குரு பார்வை மட்டும் இல்லை, சூரியன் பார்வை, சுக்கிரன் பார்வை, புதன் பார்வை, இத்தனை கிரகங்கள் பார்வை இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு தெளிவாக விளக்கம் கொடுக்குறேன். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். அவர் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அமோக விருத்தினே சொல்லுவோம். 2ஆம் இடத்துல சனி ஆட்சி பெறுவது என்ன சொல்லுவோம்னா, சனி அது நீதிமான். அவர் ஆட்சி பெறுவது பணத்தை மட்டும் பெருக்கிறது இல்லை, மதிப்பு, கௌரவம், வாக்குப்பளிதமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த மந்த நிலைகள் விலகி சுபிட்ச நிலையே தொடரப்போகுது. உங்கள் 5ல் குரு உங்கள் ராசியை பார்க்குது. குருவார்க்க கோடி நன்மை. சூரியன், சுக்கிரன், புதன் இத்தனை கிரகங்கள் பார்க்குது. இதில் என்னென்னா, உங்களுக்கு புகழ் பெறுகிற காலகட்டம், அந்தஸ்து கௌரவம் உயர்கிற காலகட்டம், அரசாங்க உதவி, அரசாங்க வாய்ப்பு உண்டு, தலைமை பொறுப்பு தாங்கும் காலகட்டம். இது மாதிரி லிஸ்ட்டு பெரிய சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா உங்கள் ராசியை எத்தனை கிரகம் பார்க்குது பாருங்கள். இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன சாதிக்கும்னு நினச்சிக்கிறீங்களோ அத்தனையும் சாதிக்கலாம். உங்களுக்கு தானாக வந்து உதவி செய்வார்கள். தொல்லை கொடுத்தவர்கள் நண்பர்களாவார்கள், இல்லது விலகிச் செல்வார்கள்னே சொல்லிடலாம். ஆக மொத்தம் இந்த மாதம் சிறப்பே. இதில் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். இதில் சார் இடம், வண்டி, வாகனம், இதில் என்ன பண்ணலாம்? 4 5 பயணிக்கிறார். அவரே செவ்வாயம் இருக்கிறார். இதில் நிறைய பேர் இந்த ராசிக்கு என்ன சொல்லணும்னா, அந்த தண்ணி சம்மந்தப்பட்ட தொந்தரவு, ரோட்டோட்ட பள்ளமாக இருந்தது, வீடு ஒரு பக்கம் பூசாமல், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தது. அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தி பண்ண வேண்டிய காலகட்டம் உண்டு. அதற்கு உங்களுக்கு கால சூழ்நிலை தேடி வருது. முதல்ல வேலைக்கு ஆள் கூப்பிட்டா வரலை அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணது மகர ராசிக்காரங்க தான். எலக்ட்ரிக்கல், கட்டணம் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே பணிகள் நடக்கும். அதில் வாட்டர் பைப் சம்மந்தப்பட்ட வேலையும் நடக்குங்க உங்கள் ராசிக்கு. இதெல்லாம் சுபிட்சமாக இருக்கும். இது விரையன்னு சொல்லக்கூடாது. உங்கள் காலத்துக்கு நல்லா வந்து நடத்தி கொடுக்க போகிறார். குரு உங்கள் ராசிக்கு பார்க்குறார். என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சில பயணங்கள் வரும். ஏன்னா ஒரு 3ஆம் அதிபதி வேறு. இந்த பயணம் உங்களை விருத்திப்படுத்தும். அதில் வருமானத்தையும் பெருக்குது. இது உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் மிகுந்த யோகம். 6ஆம் அதிபதி 7ல் நின்று உங்கள் ராசியை பார்க்குறார். உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு வேலை, ஒரு கம்பெனி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும், இது போனால் அந்தஸ்தாக இருக்கும், பதவி உயர்வு வரும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்க இல்லையா? ஒரு சிறு மாறுதல் மூலம் உங்களுக்கு யோகமே வந்துடும். சார் இப்போ வெளிநாட்டில் இருக்கேன், இந்தியா வரலாமா? வரலாம். இந்தியாவில் இருக்கிறவங்க வெளிநாடு ட்ரை பண்ணலாமா? போகலாம். ஆக ஒரு மாறுதல் இருக்குது. உள்நாடு, வெளிநாடு, வெளி மாநிலம் ஒரு மாறுதல் உண்டு. அது நல்லாவே நடக்கும். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் வெளிநாட்டிலிருந்து இந்தியா வந்து தங்கிட்டு திருப்பி வெளிநாடு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு மிகுந்த யோகம். ஏன்னா 12ஆம் அதிபதி 5ல் இருந்து அவங்க பார்க்குது. 12 தான் வெளிநாடை குறிக்கும். அதில் ஏன் இப்போ சொல்கிறோம், 3ல் ராகு பயணிக்குது, அந்நிய கிரகம். இப்போ ஒரு சிலர் துபாய், இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 3 மணி நேரம் 5 மணி நேரத்தில் போகக்கூடிய துபாய், அபுதாபி, சிங்கப்பூர் இந்த மாதிரி இருக்குங்களா, அதில் வேலை செஞ்சவங்களுக்கு இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னே சொல்லணும். ஒரு தொழில் விருத்தி, ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. இப்போ படிப்பு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்க்கணும். அது மாணவ மாணவிகளுக்கு. இது உங்கள் 4ஆம் அதிபதி குருவோடு சேர்ந்து வித்தைக்காரகன், குருவோடு சேர்ந்து ஞானம் பெறுகிற காலகட்டம். மார்க்கு நிறையா வரும். ஆல்ரெடி எழுதணுங்க, அதுக்காக இப்போ படிக்கும்போது அளவாக படிக்கணும்னு சொல்லலை. ஆல்ரெடி எழுதின எக்ஸாம் நல்ல மார்க் வரும். உங்கள் மார்க் இன்னும் வேணால் டியூஷனாக இருக்கலாம், ஒரு சில எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், சக்ஸஸ் கிடைக்கும். நான் இப்போ ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க, டஃப்பாக இருந்தாலும் அட்டன் பண்ணுங்கள், அதிலிருந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு நல்லா கவனிங்க, 10ஆம் அதிபதி, உங்கள் ராசியின் 10ஆம் அதிபதி 7ல். இது என்ன சொல்ல போகிறோம்? மனைவியின் பெயரில் தொழில் தொடங்கலாம், குலதெய்வத்தின் பெயரில் தொழில் தொடங்கலாம், 2வது குழந்தையின் பேர் தொழில் தொடங்கலாம். இது உங்களுக்கு அமோகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு குலதெய்வ பேர் வச்சா செட் ஆகாது. ஒரு சில குலதெய்வ பேர் தான் வைக்கணும். அந்த மாதிரி உங்கள் அமைப்பு வந்திருக்குங்க. குலதெய்வ பெயர்
மனைவியின் பெயர், அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது குழந்தையின் பெயர். பொதுவாக ஆண் பெண் எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த அவங்க பேரில் ஆரம்பிக்கிறது, அந்த கடை பேராக இருக்கலாம், சின்ன நிறுவனமாக இருக்கலாம், சூப்பராக இருக்கும். அது இந்த விஷயத்தில் தொடங்கலாம். இப்பொழுது உங்களுக்கு உங்கள் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தது, அதெல்லாம் இப்போ விலகி சுபிட்ச நிலையே வருது. இப்போ திருமணம் சம்பந்தப்பட்டது பார்ப்போம். இந்த கணவன் மனைவி பேசுகிறேன், திருமணம் எப்போ சார் கை கூடுமா? உறுதியாக வருது. ஆடி மாதம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, திருமணம் நிச்சயம் மட்டும் பண்ணலைன்னா கூட உங்களுக்கு திருமணம் வரணும். ஏன்னா மனதுக்கு பிடித்த வரனே அமையும், எதிர்பார்த்துட்டு இருந்த வரன் அமையும். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா நாங்கள் பொருத்தம் இருக்குங்கிறோம், அங்கே இல்லை, அவங்க இருக்குன்னா எங்களுக்கு ஒத்து வரல, ஹைட்டு வித்தியாசம் இருந்தது, கலரு, இந்த மாதிரி பல தடைகள் இருந்ததுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தான் அந்த கதையாகவே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு திருமணம் கூடி வரப்போகுது, கூடிய சீக்கிரம் ஃபிக்ஸ் ஆகிடும், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நல்ல வரன், படித்த வரனாகவும் இருக்கும். இதில் ஒரு சிலர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே திருமண யோகம் வருது, அதான் இங்கே சிறப்பு. சார் அந்த பொண்ணு படிச்சுட்ருக்காங்க, இப்போ எங்கன்னா திருமணத்துக்கு கேட்குறோம், கிடைக்குமா? கிடைக்கும். இதில் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நீட்டு எக்ஸாம், மருத்துவர் சார்ந்த துறையில் எந்த துறையாக இருந்தாலும் அது ஒன்று, அவங்களுக்கு சிறந்த காலகட்டம்னு சொல்லுவோம். நல்ல மதிப்பெண் வந்து நல்ல கல்லூரி இதெல்லாம் கிடைக்கும். அவசரப்பட்டு பணம் கட்ட வேண்டிய நேரம் இல்லை, பொறுமையாக இருங்க. மெடிக்கலாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த துறை கிடைக்கும், நல்ல வேலையும் கிடைக்கும். படித்து முடித்தோடனே வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு அம்சம் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப முக்கியம். 3இல் ராகு பயணிக்கும் பொழுது வேறு மொழி பாடங்களில் கவனம் செலுத்தணும். லாங்குவேஜ் ஸ்கில் 3ஆம் இடங்கு பேச்சு சம்மந்தப்பட்ட, ராகு அந்நிய கிரகம், இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ரொம்ப கவனம் இந்த இதுக்கு. இப்போ கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறாங்க, என்ன சொல்லுவோம், அவங்க புதுசாக ஒரு கோர்ஸ் படிக்கிறது, புதுசாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறது, புதுசாக ஒரு சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இதில் என்ன நடக்கும்னா, ஆல்ரெடி ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, மனைவி பேரோ உறவினர் பேரோ போட்டுட்டு தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த ஐடியாவில் இப்போ தான் வரும், பண்ணலாமான்னா பண்ணுங்க அப்படிம்போம். சரி, இதில் உங்கள் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் விலகிற காலகட்டம். மனக்கசப்புகள் விலகி உங்களுக்கு நார்மலாக வரும். கொஞ்சம் நிறைய நாள் பார்த்திங்கன்னா தந்தையிடம் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தது, அது விலகிடும். நாங்கள் ஒன்று சொல்கிறது அவருக்கு பிடிக்கலை, அவர் சொல்கிறது எனக்கு ஒத்து வரல, இந்த மாதிரிலாம் நிறைய நடந்தது. அதெல்லாம் விலகுகிற காலகட்டம். இப்போ உங்கள் வீட்டில் சங்கர், சங்கீதா இந்த பெயராக இருக்கலாம். சிவன் பெயரில், அது பார்த்திங்கன்னா சிவன், அதில் அலங்காரமுள்ள சிவன், அந்த மாதிரி கோயிலை சொல்லுவோம். அது நடராஜர் கோயில், குறிப்பாக நடராஜர், சிதம்பரம், இந்த மாதிரி பெயர் உள்ள ஆட்கள் யாரோ ஒருத்தர் அறிமுகமாங்க. ஒன்றும் குடும்ப உறவுகள் இருப்பாங்க, அவங்க இருந்தால் அவங்களோட உறவு மேம்படும். இல்லை இது சார்ந்த நண்பர்களோ யாரோ புது நபர்களோ அறிமுகம் ஆவாங்கன்னு சொல்லுவோம். இல்லை பாலாஜி, கோகுல், கௌதம், இந்த மாதிரி பெயர் உள்ளவங்க கூட வந்து உங்கள் கூட இப்போ புதுசாக நட்பு ரீதியாக வரும். அவங்க மூலம் உங்களுக்கு கூட்டு வகையில் யோகம் உண்டு. சரி, சங்கு பொதுவாக பார்த்திங்கன்னா சங்கு அபிஷேகம், சங்கு மூலம் எதாவது செய்யக்கூடிய பொருட்கள் அபிஷேகமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பூஜைக்கு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், இல்லை கோயில் ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு வெற்றினே சொல்லுவோம். சார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி பாதகாதிபதியாக வரார், அவர் 5ல் பயணிக்கிறார். அப்போ என்ன சொல்லுவோம், குழந்தைகளோட சின்ன சின்ன மனக்கசப்பு அதுவும் விலகும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை தேடி கொடுப்பாங்கன்னு சொல்லுவோம். இதில் குறிப்பாக ஒரு சிலர்லாம் ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்கீங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி, அதில் உங்களுக்கு கௌரவம். அரசாங்க, ஏன்னா 7 சூரியன் ஆல்ரெடியாக வந்திருக்கு, இது இரண்டுமே தானாக தேடி வரும்னு சொல்லுவோம். பயணங்கள் அடிக்கடி ட்ராவலிங் தாங்க இருக்க போகுது இந்த மாதத்தில். ட்ராவலிங்கள் சுபிட்சமாகவே இருக்கும், போயிட்டு வாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கால் சம்மந்தப்பட்டதில் ஒரு கவனம் தேவை. காது, மூக்கு, தொண்டை, இதில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கு, அது விளையிடும். பயப்படுற மாதிரி இல்லை, ஏன்னா இருக்கிறத சொல்லணும். அதுதான் அந்த பிரச்சனை இருந்தால் மருத்துவர் ஆலோசனை பண்ணும்போது விளையிடும். ஸ்கின் சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஒரு சிலருக்கு அதுவும் நிவர்த்தி ஆயிரும், பெரிய பாதிப்பு கொடுக்காது, அதனால் வருத்தப்பட தேவையில்லை. சரி, உங்களுக்கு ஒரு சில எண்கள் யோகத்தை கொடுக்குது. அது என்ன எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
3 9 1 இதெல்லாம் இந்த மாதம் ஒரு யோகமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதங்கள் இந்த எண்கள்லாம். அடுத்த மாதம் வேறு என்ன வரும்? இதே எண் வர வாய்ப்பு இல்லை. கிழமையில் ஞாயிறு, வியாழன், செவ்வாய். ஏன்னா செவ்வாய் உங்கள் லாபாதிபதி, அவர் லாப வீட்டை பார்க்குறார். இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் வளர்ச்சி தான். மேலும் ஒரு சிலருக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஃபுல் விளக்கங்கள் தரும். இது தவிர அப்பாயின்மெண்ட் வேணும்னா இந்த கீழே இருக்க எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம், அப்புறம் ஜாதகம் தனிப்பட்ட முறையில் பார்க்குறது. என்னோடய ஜெனட்டிக் அஸ்ட்ராலஜிங் மெத்தடு இதில் பெயர், லோகோ இந்த வரைக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். யாராவது தொடர்பு கொள்ளுங்கள். மிக்க நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.